So, till the last class, பார்த்துட்டோம் how he came out, எப்படி பார்த்தார், எப்படி அந்த லோட்டஸ்ல how he was sitting, எப்படி யாருமே இல்லை, he went everywhere searching. கடைசியில அவரோட யோகா நித்திரையினால அவர் உள்ளுக்குள்ளேயே அவருக்கு காட்சி கொடுக்கிறார். கடவுள் அவருக்கு உள்ளுக்குள்ளேயே அவருள்ளேயே காட்சி கொடுத்துட்டு இஸ் வெரி எப்படி ஒரு 100 டிவைன் இயர்ஸ்க்காக இந்த பிரம்மா தவம் இருந்துட்டு he is seeing form of God. பிரம்மா பார்க்கறார் அவருக்கு எப்படி அந்த சமாதி 100 டிவைன் 100 டிவைன் இயர்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். அதுல இருந்துட்டு he saw. அப்ப அந்த ரூபத்தை பார்க்கறார். அவர் மனசுக்குள்ளேந்து அந்த ரூபத்தை அவர் அந்த சமாதி நிலையை அடைஞ்சிருக்கார். சமாதி நிலைனா டோட்டல் அப்சார்ப்ஷன் ஆஃப் எவ்ரிதிங். யாரையுமே வெளியில இருக்கிற எதையுமே நினைக்காம, இப்ப சுத்தி வர தண்ணி இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் தனியா இருக்கேன், அதெல்லாத்தையும் மறந்து போய் தன்னை தானே யோக நித்ரா அப்படியே தியானம் பண்ணிட்டு அப்படி அவர் சமாதி நிலையில தியானம் ஏகாகிரமா ஒரே ஒன் பாயிண்டட்னஸ் அந்த தியான நிலையை அடையும் பொழுதுதான் he sees the form of God. அது எப்படி பார்க்கறாங்கிறது தான் இந்த 6th இருந்து. கிரீட முகுட்டோல்லசர் கடகஹார கேயூரயம் மணிஸ்புரத்த மேகலம் சுபரிவீத பீதாம்பரம் கலாய குசும பிரபம் கலதலோலசத் கௌஸ்துபம் வபுஸ் ததயி பாவயே கமல ஜன்மனே தர்ஷிதம். இங்க என்ன சொல்றாரு அவர் கிரீட மகுட்டோல்லசத். ஓ கிரீடம் எப்படி பாக்குறாரு, கடவுளோட ரூபத்தை பாக்குறார். பிரம்மா தனக்குள்ளேயே இந்த கடவுளோட ரூபத்தை எப்படி பாக்குறார், அவர் எப்படி இருக்காராம், கிரீட்ட மக்குட்ட உல்லசட். உல்லசம்னா ஷைனிங். ஷைனிங் வித் வாட்? கிரீடம். கிரீடம்னா என்ன? கிரீடம். அப்புறமா மக்குட்ட, மகுடம்னா அந்த மகுடம் வச்சது. அந்த அதை என்ன சொல்லுவா, அது இங்கிலீஷ்ல அதை அதுவும் கிரீடம் தான். தமிழ்ல சொல்ல போனா அது கிரீடம் தான். ஆனா மேல ஒண்ணு வச்சுட்டு நெத்திலையும் ஒண்ணு கட்டுவா இல்லையா, அதுக்குதான் அதுன்னு சொல்றா. கிரீட மக்குட்ட உல்லசட். உல்லசட்டா இருந்தது. அது எப்படி இருந்துதான்? அப்படியே ஷைனிங்கா இருந்துதான், அப்படியே பிரகாசமா இருந்துதான். அது எப்படி? கடக ஹார கேயூர யுக் அப்படின்னா, கடக ஹார. ஹாரம் எப்படி இருக்கான்? ஹாரம் போட்டு இருக்காரு. கேயூரம். கேயூரம்னா நான் முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். அந்த கேயூரம்ங்கிறது என்னன்னு ஐ திங்க் நம்ம ஈவன் ராமாயணத்துல கூட இதை பார்த்தோம். அந்த இது பண்ணும்பொழுது அந்த கேயூரம்ங்கிறது நத்திங் பட் ஆம்லெட்ஸ். இந்த ஷோல்டர்ல ஒண்ணு போட்டுப்பா இல்லையா, அது கேயூரம். அப்புறம் கட்டகம் அப்படின்னா பிரேஸ்லெட். ஓகே, சோ அந்த பிரேஸ்லெட் போட்டு இருக்கார், அந்த ஆம்லெட் போட்டிருக்கார். யுக்குன்னா என்னன்னா ரெண்டு இதுலயுமே இதெல்லாம் போட்டு இருக்கார். அப்புறமா நெக்லஸ், ஹாரம் அதெல்லாம் போட்டு இருக்கார். மணி ஸ்புரத்த மேக்கலம். மணி ஸ்புரித்த மேக்கலம், அதாவது ஸ்புரித்த மணி. மணி மேக்கலம்னா என்னதுன்னா ஒட்டியானம், அதாவது நம்ம இடுப்பை சுத்தி இருக்கிறது. அப்போ அது எப்படி இருக்காங்க? மணி ஸ்புரித்த, அதாவது அது ஷைனிங். எதால? அந்த ஜெம்ஸால. ஓகே, அந்த ஜெம்ஸ், அந்த முத்துக்கள் எல்லாத்தனாலையும் அது ஷைன் ஆறுதான். அந்த மாதிரி ஒரு மேகலத்தோட அவரை பாக்குறாராம். சுப்பரி வீத்த பீதாம்பரம். இவ்வளவுக்கும் மேல எப்படி இருக்காராம்? ஒரு பீத்தம் அம்பரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு எல்லோ கிளாத் போட்டுண்டு அந்த கடவுள் அப்படி இருக்காராம். சூ அப்படின்னா என்னது? சோபனம். நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம் சமாசத்துல. சூனா சோபனம். ரொம்ப அழகான ஒரு மஞ்சப்பட்டு உடுத்தி கொண்டு இருக்காராம். கலாய குசும பிரபம். அவர் எப்படி இருக்கான்? அதாவது அவருடைய உடல் எப்படி இருக்கான்? அவர்
கலாய குசும், நம்ம நீல வர்ண மேகம் அப்படின்னு மேல வர்ண ஷாமம் சொல்றோம் இல்லையா, கலாய அப்படிங்கும் போது அப்படி இருக்கானா அந்த அது வந்து கலாய புஷ்பம் அப்படிங்கிற, அதாவது ப்ளூ லில்லின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அதாவது நீல வண்ணத்துல இருக்காராம் அவர் வந்து. கலத்தலோ லச கௌஸ்துபம். ஓகே, அப்போ கல கல தலோலத்த கௌஸ்துபம், அந்த கௌஸ்துப மணி இருக்கான் அவரோட கழுத்தை சுத்தி. கௌஸ்துபம் வந்து கௌஸ்துப மணி வேற இருக்கு. இது எல்லாத்தையும் யார் பாக்குறா? கமல ஜன்மனே தரிசித்தம் தத் வப்புஹு ஐங்கிற ஐங்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு சம்போதனமா கடவுளை, கடவுளே கடவுளே உங்களை எப்படி பாக்குறார். இப்போ இந்த பட்டத்திரி வந்து சொல்றாரு இல்லையா, பட்டத்திரி வந்து சொல்றது எல்லாமே வந்து அவர் வந்து குருவாயூரப்பனை பத்தி சொல்றாரு. அப்போ உன்னை எப்படி பாக்குறார் குருவாயூரப்பா, எப்படி அந்த பிரம்மா வந்து உன்னை பாக்குறார், நீ எப்படி இருக்க, நீ வந்து உன்னுடைய கிரீடத்தோட இருக்க, நீ ஒரு ஹாரம் போட்டு இருக்க, நீ வந்து ஒட்டியானம் போட்டு இருக்க, மாலைகள் இருக்கு, அழகான பீதாம்பரம் பட்டு பீதாம்பரம் மஞ்ச பட்டு உடுத்தின்னு இருக்க, உன்னுடைய உடல் எப்படி இருக்கு, நீல வருணமா இருக்கு, அது எப்படி இருக்கு, கலாய குசும பிரபம், அது கலாய புஷ்பங்கள் மாதிரி இருக்கு. கலல தோல கௌஸ்துபம், கௌஸ்துப மணி உன்னோட இது கழுத்தை சுத்தி இருக்கு கௌஸ்துப இது. உன்னுடைய உன்னுடைய இது வந்து எப்படி இருக்கு, பாவையே கமல ஜன்மனே தரிசித்தம். இப்ப இதெல்லாம் இருக்கிறத பாவையே, பாவையேன்னா என்னது, அகம் பாவயாமி, பாவயாமிங்கிறத பாவையே, ஐ மெடிடேட் அப்பான், அகம் பாவையே, நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறேன். அதாவது இதெல்லாம் பிரம்மா பார்த்திருக்கார். ஆனா நான் பட்டத்திரி என்ன சொல்றார், நான் மனசுக்குள்ள பட்டத்திரி இந்த நாராயணியம் சொல்லும் பொழுதே எல்லாமே அவரையே பாக்குற மாதிரி தானே, அவர் குருவாயூரப்பன் முன்னாடி உட்கார்ந்துட்டு அவர் பார்த்துண்டு அவர் சொல்ற மாதிரி தானே. அப்ப நான் எப்படி இருக்கார், அத வந்து அந்த ஃபார்ம், நீ என்ன இது ரூபத்தை வந்து பிரம்மாக்கு நீ காமிச்சே. கமல ஜென்மனே தர்ஷனம், கமல ஜென்மனான யாரு, கமலத்துல பிறந்தவர் தான் கமல ஜென்மனான். ஜென்மனுக்கு அதான் ஜென்மனே, அப்ப சப்தமியில அவருக்கு நீ எப்படி காமிச்ச, ஜென்மனே அவருக்கு வந்து தரிசித்தம் தத் வபு, அந்த உன்னுடைய ரூபத்தை அந்த பிரம்மாவுக்கு நீ காமிச்சே, அந்த ரூபத்தை நானும் இப்ப தியானம் பண்றேன். இப்ப நம்ம மனசார நம்ம இப்போ படிக்கும் பொழுது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம குருவாயூரப்பனை மனசார நம்ம முன்னாடி கொண்டு வருவோம். நம்ம எப்படி நினைப்போம், அவருடைய தலையில கிரீடம் இருக்கு, அவர் கையில வந்து கேயூரம் போட்டு இருக்கார், பிரேஸ்லெட் போட்டு இருக்கார், ஹாரம் போட்டு இருக்கார், நீல வர்ணமா இருக்கார், மஞ்ச பட்டு உடுத்தின்னு இருக்கார், கௌஸ்துப மணி இருக்கு அவருடைய கழுத்துல, இடுப்புல ஒட்டியானம் இருக்கு. இவ்வளவு அழகான அந்த ரூபத்தை நானும் தியானம் செய்கிறேன். இதுதான் வந்து அவர் 6வது ஸ்லோகத்துல சொல்றாரு. ஒரே ஒரு நிமிஷம், கிரீட்ட முக்குட்டோ லசத்தா, என்னோட புக்ல முக்குட்டோ இல்ல, என்னோட புக்ல முக்குட்டோ லசத் கொடுத்துருக்கா, அதனாலதான் கேட்டேன். அப்படியா? அதனாலதான் கேட்டேன். என்னோட புக்ல மக்குட்டா தான் இருக்கு, இதுல முக்குட்டா இருக்கு, அதனாலதான் எனக்கு டவுட்டா வந்து. முக்குட்டானாலும் மீனிங் சேம் வருது, பட் சொல்லறத எப்படி சொல்லணும்னு மேடம் அது கிரீடம் மக்குட்டம் சேர்த்து கிரீட முக்கூட்ட லசத்துன்னு போட்டிருக்காங்க. ஆமா, கிரீட்ட மக்குட்டங்கிறது ரெண்டுமே ஒண்ணுதாமா. முக்குட்ட அது கிரீட்ட மக்குட்டாங்கிறதே இட்ஸ் ஆக்சுவலி அது இங்கிலீஷ்ல கரெக்டான வேர்டு வந்து டயடம். அதாவது எப்படின்னா, நெத்தியில வந்து நம்ம சில இந்த தெலுங்குக்காரெல்லாம் கல்யாணத்துல ஒண்ணு கட்டுவா தெரியுமா, பாத்திருக்கேளா? நம்ம தமிழ் கல்யாணத்துல கிடையாது, இந்த தெலுங்குல எல்லாம் அந்த நெத்தி பொட்டு கட்டுவா தெரியுமா, நெத்தியில வந்து சில அந்த அவளுக்கெல்லாம் அந்த சில சாஸ்திரம் எல்லாம் உண்டு. அந்த மாதிரி that is it, what he is wearing கிரீடம் is different, and that is called, actually in English it is called diadem. Okay,
அது மக்குட்டு அது பட்டம் நீங்க சொல்லுவா. பட்டம் ஆனா பட்டம் பின்னாடி தமிழ்ல ஆமா பின்னாடி இந்த மக்குட்டம்ங்கிறது வந்து பார்த்தா இந்த கிரீடத்தினோட பேக் சைடு ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும் இல்லையா ஆமா கிரீடத்துக்கு பின்னாடி, அததான் மக்குட்டம்னு நம்ம சொல்றது. மகுடம் அததான் சார் மகுடம் மகுடம் பேக் சைடு அப்படியே கிரீடத்தினுடைய பேக் சைடு அப்படியே பின்னாடி பெருசா வந்திருக்கும் அது பேக் மக்குட்டம். சைடுங்கிறத விட சார் முன்னாடி இருக்கிறதுலயே அந்த சைடுல கொண்டு வருது. தட்ஸ் கால்ட் அதாவது எனக்கு அது கரெக்டா அது சரி. ஆக்சுவலி அது இங்கிலீஷ்ல கரெக்டா சொல்லணும்னா தட்ஸ் த ரைட் வேர்டு. அத நம்ம அத நடுவுல நெத்தியில வந்து நிற்கும் அது. தட் இஸ் வாட் இட் இஸ் கால்ட். இப்ப கிரீடம்ங்கும் போது நம்ம எப்படி சொல்றோம், கிரீடம்னு நம்ம தலையில வைக்கும் பொழுது அது கிரவுன் நம்ம சொல்றோம். ஆனா அந்த கிரவுனையே வந்து நெத்தியிலேந்து வருது இல்லையா, அந்த இடத்துலதான் அந்த மகுடம்னு சொல்றாங்க. அதனாலதான் அது மக்குட்டம்னு முக்குட்டம் அப்படிங்கிறது வந்து நுனியுமா. அது வந்து that will be, I think பார்வதி மேடம் மக்குட்டம் is the right word. It is Mukutogasata. Mukutogasata. தெரியல என்னோட புக்ல It is not மக்குடா. Makuta, it is Mukutogasata. இல்ல புக்ல முக்குட்டோ லசத்துன்னு இருக்கு. ஆனா தமிழ்ல அது அர்த்தம் போடும்போது மக்குட்டம் தான் போட்டிருக்கா. மக்குட்டான்னு படிச்சு புக்ல முக்குட்டா இருந்ததுனால தான் கேட்டேன். ஓகே ஆனா அர்த்தம் மக்குட்டம் தான் போட்டிருக்கா மாதா. மக்குடா தான் ஆக்சுவலி. ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே மாதா அண்ணா எழுதிருக்கிறது கிரீடம் முன்பக்கம் அணிவது, முக்குடம் பின்பக்கம் அணிவதுன்னு அண்ணா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. ஓகே என்னோட புக்லயும் பின்னாடி தான் போட்டிருக்கா அந்த மக்குட்டம் சொல்லிட்டு. ஆமா அப்படிதான் செங்காலிபுரம் அவர் சொன்னது புக்லயும் பின்னாடின்னு போட்டிருக்காரு. ஓகே 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 சரி. ஓகே we'll go to the next one. Shall I go? Okay. ராகம் மறந்துடுறேன். ஸ்ருதி பிரகதர்ஷிதம் பிரச்சுர வைபவ ஸ்ரீபதே ஹரே ஜய ஜய பிரபோ பதமுஷைஷி பதமுபைஷி திஷ்ட்யாத்ருஷோஹோ குருஷ்வ தியமாஷு மே புவன நிர்மிதௌ கர்மட்டாம் இதி द्रुहिण वर्णित स्वगुण बंहिमा पाहि माम. ओके श्रुति प्रकार दर्शित प्रचुर வைபவ ஸ்ரீபதே. ஓகே இதுல வந்து நிறைய இந்த ஸ்லோகத்துல நிறைய சம்போதனம் வருது. ஸ்ரீபதே ஹரே, ஓகே ஜெய ஜெய பிரபோ, பாருங்க நிறைய வருது பாருங்க. ஸ்ரீபதே ஹரே ஜெய ஜெய பிரபோ எல்லாமே அவர் வந்து கடவுளை வந்து ஒவ்வொரு விதமா கூப்பிடுறார். பட்டத்திரி வந்து ஸ்ருதி பிரகர தர்ஷித பிரச்சுர வைபவ. ஓகே அதாவது ஸ்ருதி பிரகர தர்ஷித வைபவ ஸ்ரீபதே ஹரே ஜெய ஜெய பிரபோ. ஸ்ரீபதேங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீயுடைய பதி. அதனால ஸ்ரீபதே ஹரே. ஹரேனா என்னது? ஹரே ஆகும் யாரு வந்து நம்மளுடைய பாபங்களை எல்லாம் விடுவிக்கிறாரோ. யஹ பாபஹ ஹரதி ச ஹரஹ ஹரே, அவரையும் நம்ம கூப்பிடுறோம் ஹரே. He is only going to remove all our sorrows. ஜெய ஜெய பிரபோ. பிரபோ பிரபு அப்படிங்கும்போது பிரபுனா என்னது? எல்லாருக்கும் மேலானவரே கடவுளே. ஜெய ஜெயனா அவருக்கு நம்ம தமிழ்ல போற்றி போற்றின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ கடவுளுக்கு அதை கூப்பிடுறார். இவ்வளவும் சொல்லிட்டு என்ன சொல்றார்? ஸ்ருதி பிரகர தர்ஷித பிரச்சுர வைபவ. இப்போ ஸ்ருதினா என்னது? வேதங்கள். பிரகர தர்ஷித பிரச்சுர வைபவ அப்படின்னா ஸ்ருதியில சொல்லப்பட்ட தர்ஷித்த எதெல்லாம் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கோ, வாட் ஆல் ஹாஸ் பீன் டிஸ்கிரைப்டு ஓகே இன் த வேதாஸ். எதுல? பிரச்சுர வைபவல. பிரச்சுரனா என்னன்னா பிரகார, அத கலெக்ஷன். எல்லா வேத புஸ்தகங்களிலையும் எந்த அளவுக்கு உன்னுடைய யார பத்தி? ஸ்ரீபதே ஹரே ஜெய ஜெய பிரபோ
உன்னை பத்தி, உன்னுடைய பெருமைகளை பத்தி. ஓகே, பிரமே ஸ்ருதி பிரகர தரிசித்த பிரச்சுர வைபவம். வைபவம் உன்னுடைய க்ளோரி. வைபவனா விபவசிய பாவக வைபவ. உன்னுடைய பெருமைகளை பற்றி எந்த வேத புத்தகங்களெல்லாம் சொல்லியிருக்கோ அந்த ஸ்ரீபதி, அந்த ஹரி, அந்த பிரபு. ஓகே, இதன்னு சொல்றார். பதம் உபைஷி திஷ்டியா திருஷோ ஹோ குருஷ்வ தியம் ஆஷு மே புவன நிர்மித்தோ கர்மட்டாம். இப்ப என்ன சொல்றார்? திருஷ்டியா திருஷோஹோ பதம் உபைஷி அப்படின்னா ஆஷு. ஆஷுனா சீக்கிரமே, சூன். நீ வா. எப்படி வா? ஆஷு, நீ நீ எப்படி அவருக்கு நீ தரிசனம் கொடுத்தியோ, என்னுடைய கண்ணு முன்னாடி என்னுடைய மனசுல அதாவது அவருடைய மனசு, இப்ப யாரோட மனசுக்குள்ளேயே தரிசனம் கொடுக்கிறார். பிரம்மாக்கு மனசுக்குள்ளேயே பிரம்மா கண்ணை திறந்து பார்க்கல. இந்த தண்ணிக்கு நடுவுல ஒத்துருமே இல்லைன்னு நினைக்கும் பொழுது அவர் கண்ணை திறந்து பார்க்கல. அவர் தியானத்துல இருக்கும் பொழுதே அவருக்கு அப்பியர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரிதான் ஒன்னு மேதியம் புவனா நிர்மித்தௌ கர்மட்டாம் குருஷ்வ இதி துஹின வர்ணித்த குண பம்ஹிமா மாம் பாஹி. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணிட்டேன்னா, பிரம்மா இப்போ அவரோட மனசுக்குள்ளேயே கடவுளை பாத்துடுற. மனசுக்குள்ளேயே பாக்குறதுங்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுற. இப்படி ஒரு கிரீடம் இந்த ரூபத்தோட கடவுளை அவர் பார்க்கும் பொழுது அந்த வேதங்கள் எல்லாம் உங்களை எந்த அளவுக்கு புகழ்ந்திருக்கோ அதே மாதிரி நீங்க வந்திருக்கேள். நீங்க எப்படி வந்திருக்கேள்? அவர் முன்னாடி அவருடைய மே தியம் தியம் புவன நிர்மித்தம். அவருக்கு தியம்னா என்னது? அந்த இன்டலெக்ட், அந்த அந்த புத்தியை கொடுக்கறலாம். எப்படி கொடுக்கறலாம்? எதுக்கு கொடுக்கற? புவன நிர்மித்தௌ, ஃபார் த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்ட். புவனத்தை நிர்மாணம் பண்ணறதுக்காக கர்மட்டா. கர்மட்டானா மேக்கிங் ஹிம் கேப்பபிள். அவனை கேப்பபிளாக ஆக்குறா. எப்படி? குருஷ்வ. குருஷ்வங்கிறது இட் இஸ் இது துவம் குருஷ்வ. ஓகே, இந்த குரு ஓடு ஆத்மனை பதையோடு மத்தியம புருஷ்வ. ஓகே, யூ ஆர் மேக்கிங். யார? கடவுள் நீங்க பண்ற யார? பிரம்மாவ. அப்போ நீங்க துஹின வர்ணித்த ஸ்வகுண பம்ஹிமா. அப்போ துஹின, துஹினங்கிறது பிரம்மாவோட இன்னொரு பேரு. பம்ஹிமா அப்படின்னா நிறைய, எண்ணற்றது. அப்போ நீங்க என்ன பண்றேள்? கடவுளே, நீங்க என்ன பண்றேள்? நீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல வேதங்கள் எல்லாம் உங்களை பத்தி புகழ்ந்த மாதிரி ஒரு ரூபத்தோட நீங்க யார் முன்னாடி தோன்றி இருக்கேள்? திருஷோ பதம் உபேஷி. ஓகே, மே தியம் புவன நிர்மித்தௌ கர்மட்டாம் குருஷ்வ இதி துஹின வர்ணித்த ஸ்வகுண பம்ஹிமா மாம் பாஹி. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, பிரம்மா என்ன சொல்றார்? நீங்க இந்த மாதிரி எல்லாம், அதாவது பட்டத்திரி என்ன எழுதுறாருன்னா, பிரம்மா சொல்றார், கடவுளே உங்களை வேதங்கள்லாம் புகழ்ந்து சொல்லியிருக்கே, நீங்க அதே மாதிரி இன்டலெக்ட் எனக்கு அந்த கேப்பபிலிட்டியை கொடுத்து நீங்க என்ன பூமிய நிர்மாணம் பண்ணறதுக்கு உண்டானது எல்லாமே தாங்கள் எனக்கு தரவும் அப்படின்னு உங்ககிட்ட அவர் பாடுறாரே. அவர் உங்களுடைய பெருமைகள் எல்லாம் போற்றி போற்றி சொல்றாரு. ஏன்னா அவர் என்ன சொல்றார்? ஸ்ரீபதே, என்னெல்லாம் சொல்றார்? ஸ்ரீபதே ஹரே ஜெய ஜெய பிரபோ. இது எல்லாம் சொல்லி உங்களோட பெருமையை யார் பாடுறா? பிரம்மா பாடி
ஏன்னா நீங்க எனக்கு அந்த கேப்பபிலிட்டியை கொடுங்கோ, நீங்க இந்த உலகத்தை சிருஷ்டிக்கத்தக்கன என்னை கேப்பபிளா ஆக்குங்கோ அப்படின்னு சொல்றாரே. அப்போ அது சொல்லும்போது இவர் கடைசியில் இவர் என்ன சொல்றார், மாம் பாகி, நீங்கள் இவ்வளவு கேப்பபிலிட்டிஸ் அந்த பிரம்மாக்கு நீங்க கொடுக்க போறேன், உங்களை அவர் போற்றி புகழ்ந்து உங்ககிட்ட வேதங்கள்லாம் சொன்னபடி வாங்கிக்கிறாரே. மாம் பாகி, என்னையும் காப்பாற்றவும், நீங்கள் என்னையும் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கறதான் இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றார். ஓகே, சோ பிரம்மா இந்த ஸ்லோகத்துல கடவுளை துதிக்கிறார்னா என்ன, நீங்க என்ன படைச்சிருக்கேன், எனக்கு எல்லா வேதங்களும் நீங்க கொடுக்க போறேன், நீங்க என்ன அந்த வேதங்கள் படி நான் ஒரு சிருஷ்டிகர்த்தாவா ஆகிறதுக்கு என்னை நீங்கள் என்னை கேப்பபிளா ஆக செய்யவும், மேக் மீ கேப்பபிள் ஆஃப் கிரியேட்டிங் த வேர்ல்ட், இதுதான் அவர் சொல்றார். ஓகே ஓகே. லபஸ்வ புவனத்ரயி ரச்சன தக்ஷதாமக்ஷதாம் கிருஹாண மதனுக்ரஹம் குரு தபஸ்ச பூயோ விதே பவத்வ கில சாதனி மயி ச பக்திரத்யுக்கடே உத்தீர்ய கிரமாதயா மாததா உதீர்ய கிரமாததா முதித சேதசம் வேதசம் லபஸ்வ புவனத்ரயி ரச்சன தக்ஷதாமக்ஷதாம் கிருஹாண மதனுக்ரஹம் குரு தபஸ்ச பூயோ விதே. ஓகே, லபஸ்வ புவனத்ரயி ரச்சன தக்ஷதாம் அக்ஷதாம். அக்ஷதாம் அப்படின்னு என்ன, அக்ஷரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அக்ஷரம், நெவர் பெரிஷஸ். அக்ஷதாம்னா நெவர் டிமினிஷிங், குறையாதது. அக்ஷயம் நம்ம சொல்றோம் இல்லையா, அப்போ அந்த மாதிரி இதுல பாருங்கோ, விதே பூயோ விதே, விதே விதே விதா, விதாங்கிறதோடு சம்போதனா. விதே பிரம்மா, ஓ பிரம்மா அப்படிங்கிற, ஓ பிரம்மா அக்ஷதாம். அக்ஷதாம்னா குறையாதது, நெவர் நெவர் எவர். என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல கரெக்டா சொல்லணும்னா டிமினிஷிங் அப்படின்னு சொல்லுவோம். குறையாதது, டிமினிஷிங்னா சின்னதாகாதது, டிமினிஷிங். புவனத்ரயி ரச்சன தக்ஷதாம். தக்ஷனா த எபிலிட்டி, டெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல கரெக்டானது. அதாவது யாரோ ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். தக்ஷா அப்படிங்கிறது ஸ்கில். ஓகே, அப்போ அந்த தக்ஷதாம் ரச்சன தக்ஷதாம், அப்ப எப்படி கொடுக்கிறாராம் அவர், டெக்ஸ்டரிட்டி, த ஸ்கில், த எபிலிட்டி எல்லாமே யாருக்கு கொடுக்கிறார், பிரம்மாக்கு. ஓகே, புவனத்ரயி, 3 உலகங்களையும் படைக்கக்கூடிய அந்த இதை கொடுக்க போற கேப்பபிலிட்டியை யாருக்கு, பிரம்மாக்கு. ஓகே, லபஸ்வ அப்படிங்கிற, லபஸ்வ கெட் இட், மே யூ ஹாவ். லபஸ்வ ஆத்மனி பதையோடு மத்தியம புருஷ ஏகவச்சனம். லபஸ்வ இந்த இடத்துல பாருங்க, குருஷ்வ நாப்பதை, இங்க லபஸ்வ, மே யூ ஹாவ் இட், மே யூ ஹாவ் இட். யாரு, பிரம்மா. மத அனுகிரகம், கிரகாண அனுகிரகம், என்னுடைய அனுகிரகமும் இருக்கட்டும். மத் அனுகிரகம், என்னுடைய, யூ ஹாவ் என்னுடைய அனுகிரகம், கிரகாண, யூ ஆல்சோ ஹாவ் மை பிளெஸிங்ஸ் ஆல்சோ, உனக்கு என்னுடைய அனுகிரகமும் கிடைக்கட்டும். ஓகே, தபச்ச பூய குரு, நீ என்ன பண்ணணும், இதெல்லாம் நான் கொடுக்கறேன். தபச்ச பூய குரு, குரு திருப்பி பண்ணு, என்ன பண்ணு, தவம் பண்ணு. டூ பெனன்ஸ், திருப்பியும் தவம் பண்ணுங்கிற. சோ லபஸ்வ புவனத்ரயி ரச்சன தக்ஷதாம் அக்ஷதாம் கிருஹாண மதனுகிரகம் குரு தபஸ்ச பூயோ விதே.
விதே பிரம்மா, நான் உனக்கு எந்த விதமான குறையுமே இல்லாம உனக்கு 3 உலகங்களையும் படைக்க கூட அந்த வல்லமையை நான் உனக்கு தருகிறேன். ஓகே, உனக்கு கிடைக்கட்டும். அதனுடன் சேர்ந்து என்னுடைய அனுகிரகமும் நீ பெறுவாய். ஓகே, ஆனா என்ன பண்ணணும்? தபஸ்ச பூய குரு, திரும்பவும் தபசு பண்ணு. பவத்வ கில சாதனி மயிச்ச பக்தி பக்திஹி அத்யுத்கடே உத்தீரிய உதீரிய கிரம் கிரம், அது அந்த இடத்துல ஆததா உதித்த உதித்த சேதசம் வேதசம். ஓகே, அகில சாதனி, அதாவது அந்த அகில சாதனி எப்படி நீ திருப்பியும் இது பண்ணு, என்ன பண்ணு, தபம் பண்ணு. ஓகே, அந்த தபத்தினால என்ன ஆகும்? அகில சாதனி, உனக்கு எல்லாத்தையும் அகிலத்தையும் நீ சாதனை பண்ண முடியும்னா என்ன அர்த்தம்? நீ எல்லாத்தையும் பெற முடியும். யூ கேன் அக்காம்ப்ளிஷ் எவ்ரிதிங், யூ கேன் கெட் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். மயி பக்தி, என்னுடைய எனக்குள்ள இருக்கு உனக்கு என்னிடம் பக்தியும் கிடைக்கும். மயி பக்தி அத்யுத்கடா பவத்து. ஓகே, அத்யுத்கடா பவத்து அப்படின்னா என்ன? நீ தபம் மட்டும் பண்ணக்கூடாது, நீ என்ன பண்ணணும்? என்கிட்ட இருக்கிற பக்தியும் உன்கிட்ட இருக்கிற என் மேல இருக்கிற பக்தியும் உனக்கு இன்னும் தீவிரமாகணும். ஓகே, எனக்கு கடவுள் எல்லாமே கொடுத்துட்டார், நான் தான் 3 உலகத்துக்கும் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு பிரம்மா நினைக்க முடியாது. ஏன்னா கடவுள் என்ன சொல்றாரு? திரும்பவும் நீ சிருஷ்டி பண்ணு, நீ திருப்பியும் தபம் பண்ணு, அந்த தவத்தினால உனக்கு எல்லா சாதனைகளும் கிடைக்கும். அது தபம் பண்ணும் பொழுது என்னுடைய பக்தியும் உண்மை என் மேல் இருக்கக்கூடிய பக்தியும் உனக்கு அதாவது என்ன சொல்றது, இன்னும் ஆழமாக ஆகட்டும். மே இட் பி, என்ன சொல்லுவோம், அதுக்கு என்ன சொல்ற, அத்யுத்கடா. அத்யுத்கடானா இன்னும் டீப்பா ஆகட்டும், இன்னும் ஆழமாக என் மேல் பக்தியா. இத்தி கிரம் உதீரிய, கிரம்னா வேர்ட்ஸ், வச்சக. ஓகே, வச்ச அப்படின்னு நம்ம இன்னொன்னு சொல்ற வேர்ட்ஸ், அதுக்குதான் கிரங்கிற இன்னொரு பரியாய பதம். அது உதீரிய, உதீரியன சொல்லிண்டு. ஓகே, வேதசம் முதித்த சேத்தசம் ஆததா. ஓகே, முதித்த சேத்தசம் இத மாதிரி சொல்லிண்டு வேதசம் பிரம்மா முதித்த சேத்தசம் ஆததா, அதாவது நீ மேட் ஹிம் ஹாப்பி. ஆததா, நீ அவரை சந்தோஷமாக்கிட, கொடுத்துட்ட அவருக்கு. ததா, யூ கேவ் ஹிம் ஹாப்பினஸ். முதித்த சேத்தசம் ஆததா, யூ மே ஆததா, இந்த இடத்துல ததா, இந்த இடத்துல கொடுத்த. எப்படி கொடுத்த? ரொம்ப ரொம்ப கொடுத்துட்ட. என்னத்தை கொடுத்த? ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த. எதனால சந்தோஷத்தை கொடுத்த? நீ சொல்லிட்ட, நீ என்ன, நீ தபம் பண்ணு, உனக்கு நான் எல்லா வல்லமையும் கொடுக்கறேன், நீ 3 உலகத்தையும் நீ படைக்கலாம், யூ கேன் டூ எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங். என் மேல இருக்கிற பக்தியும் உனக்கு கூடட்டும், இன்டென்ஸா. தட் இஸ், யூ ஷுட் பி ஈவன் டீப்லி, மை பக்தி ஆல்சோ ஷுட் பி டீப். நீ வெறும்னே இது மட்டும் நினைக்காத, நான் கடவுள்கிட்ட இருந்து எல்லாமே கிடைச்சு கொடுத்தேன்னு. நீ திருப்பியும் தபம் பண்ணு, பக்தியும் கூடட்டும், கூடிட்டு உனக்கு நான் எல்லாமே தரேன் அப்படின்னு சொன்னதுனால யார் ரொம்ப சந்தோஷமாயிட்டா? பிரம்மா ரொம்ப சந்தோஷமாயிட்டார். அப்போ பட்டத்திரி என்ன சொல்றார்? நீ இப்படி எல்லாம் சொல்லி குருவாயூரப்பா, நீ பட்டத்திரிய சந்தோஷமா ஆக்கிட்டியே. ஆததாக முதித்த சேத்தசம் வேதசம், பிரம்மாவை வேதசம் ஆததாக முதித்த சேத்தசம் ஆததாக நீ சந்தோஷமா ஆக்கிட்டியே, இப்படி எல்லாம் சொல்லி அவரை அப்படின்னு சொல்றார். சதம் கிருத கிருத பாஸ்தத, சாரிமா படிங்க யாராவது. ஐ லாஸ்ட் தட். இது பவித்ரா, மேடம், கேன் யூ ஜஸ்ட் ரீட்? Are you there?
இருக்கேன் மேம். சதம் கிருத தபாஸ்ததः சகலு திவ்ய சம்வத்சரான் அவாப்ய ச தபோபலம் மதிபலம் ச பூர்வாதிகம் உதிஷ்ய கில கம்பிதம் பயசி பங்கஜம் படிங்க. விஜృంభిதः பவனபாதசி பீதவான். சடனா शतं कृतत तापस्ततः स खलु दिव्य संवत्सरान् अवाप्य च तपोबलं मतिबलं च पूर्वाधिकं शतं कृततपास्ततः स खलु दिव्य संवत्सरान् अवाप्य च तपोबलं मतिबलं च पूर्वाधिकं शतं कृतत पास्ततः ओके शतं दिव्य संवत्सरान पर मत திருப்பி சொல்றோம் திவ்ய சம்பத்சரான். வாட் இஸ் திவ்ய சம்பத்சரான் அன்னைக்கே சொன்னேன். நம்மளோட 100 அவளோட 1 day is our 100 years above 100 divine years அந்த மாதிரி. திவ்ய சம்பத்சரான்னா சதம் திவ்ய சம்பத்சரான்னா 100 divine years. ஓகே தத்தஹ ச கலு யாரு சஹ யாரு பிரம்மா கலு indeed what he did சதம் திவ்ய சம்பத்சரான் கிருத தப்பாஹா தத்தஹ அப்படின்னா அப்புறமா தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்புறமா இவர் இதெல்லாம் சொல்லிட்டார் இல்லையா, நீ தபம் பண்ணு பிரம்மா சொல்லிட்டார். ஸோ அவர் என்ன பண்ணார், 100 டிவைன் இயர்ஸ் வந்து தபம் பண்ணியிருக்கார். கிருத்த தப்பாக பூர்வாதிகம் பூர்வா அதிகம்ன்றார். ஓகே பூர்வாதிகம் ந அவாப்பிய ச தபோபலம் மதிபலம். தப்போபலமும் கிடைச்சுதான், மதி பலம் கிடைச்ச பூர்வ அதிகம். அப்போ திருப்பியும் தப்போபலம் கிருத்த தப்பாகா தப்பம் பண்ணினதுனால கிருத்த தப்பாகா ஹேவிங் டன் த தபம் பண்ணியதால என்ன கிடைச்சுதான் பூர்வா அதிகம் பூர்வசிய அதிகம் முன்னாடிய விட தப்போபலம் மதி பலம் அவாப்பியனா கெட்டிங். ஓகே ஆப்பிய ஆப்னோத்தி சொல்றோம் இல்லையா, அதான் அவாப்பிய என்னது முன்னாடிய விட இன்னும் அதிகமாவே அவருக்கு வந்து தப்போபலம்னா இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும், ஸ்பிரிச்சுவல் பவர். தபஸ் செய்யறதுக்கு உண்டான பலம் என்ன பலம் வேணும், ஆத்ம பலம். ஓகே நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் பவர் ஆத்ம பலம் இருந்தாதான் வந்து நம்மளால பண்ண முடியும். அடுத்தது மதி பலம். மதி பலம்னா என்னது, அவருடைய இன்டலெக்சுவல் பலம், அவருடைய மனசுல அவருக்கு பலம். இதெல்லாம் கிடைச்சிட்டு அப்ப எப்படி இருக்காங்க, மதி பலம் உதீக்ஷ்ய கில கம்பிதம் பயசி பங்கஜம் வாயுனா பவத் பல விஜும்பித பவன பாத்தசி பீத்தவான். உதீக்ஷ்ய கில கம்பிதம் பயசி பங்கஜம் வாயுனா பவத் பல விஜృంభిத பவன பாத்தசி பீத்தவான். கடைசியில அவருக்கு வந்து மனோபலம் ஆத்ம பலம் கடவுள் மேல இருக்கிற பலம் பக்தி தபத்தினுடைய பலன் எல்லாம் கூடிட்டு அவர் என்ன பண்ணாராம், பங்கஜம் வாயுனா அந்த லோட்டஸ் இருக்குல்ல அதாவது அவாப்பிய அந்த பலம் எல்லாம் கிடைச்ச உடனேயே வாயுனா கம்பித்தம் கம்பனா டு ஷேக் கம்பித்தம் வாயுவால ஆடுற அந்த யாரு பங்கஜம் அந்த லோட்டஸ், இவர் அந்த லோட்டஸ்குள்ள தானே உட்கார்ந்துருக்கார். பயசின்னு தண்ணிக்குள்ள அந்த ஆடின்னு இருக்கிறத உதீக்ஷியன பார்த்து அத பாக்குறாராம். பார்த்துட்டு பவத் பல விஜృంభిத பவன பாத்தசி
பீத்தவான் என்ன பண்ணிட்டாராம், பவத் பல விஜృంభిதஹ, விஜృంభిதஹன்னு தனியா அந்த பலம் வந்துதான், ஸ்ட்ரென்த் வந்துதான். எதால? உன்னுடைய பலத்தினால. அவருக்கு ஒன்னும் தனியா பலம்லாம் வரல, நீ அவருக்கு நீ தபத்தினால, நீ கொடுத்த பலத்தினால அவருக்கு இன்னும் உன்மேல இருக்கிற பலம், உன்மேல இருக்கிற பக்தியினால அவருக்கு ஆத்ம பலம் கூடிடுத்து. அப்ப உன்னுடைய பலத்தினால அவர் என்ன பண்ணினாராம், அவருக்கு தனியா ஒரு பலம் வந்து பவன பாத்தசி பீத்தவான். அவர் என்ன பண்ணினாராம், அந்த பவன அந்த காற்றும் அந்த தண்ணீரையும் அவரே பீத்தவான், அவரே குடிச்சிட்டார். சி, இந்த லோட்டஸ் வந்து தண்ணிக்கு நடுவுல ஆடின்னு இருக்கு, அதுக்கு நடுவுல பிரம்மா இருக்கார். அந்த பிரம்மா வந்து கடவுளை நோக்கி தவம் செஞ்சு அவருக்கு கடவுள் எல்லா பலத்தையும் கொடுத்திருக்கார். அந்த பலத்தினுடைய பலத்தினால, ஓகே, அந்த கடவுள் கொடுத்த பலத்தினுடைய பலத்தினால அவரை தண்ணீர்ல சுற்றி இருக்கிற அந்த தண்ணியும் அந்த காற்றையுமே குடிக்கிற அளவுக்கு அவர் பலசாலி ஆயிட்டார். ஓகே, தட் இஸ் வாட் பட்டத்ரி வாண்ட்ஸ் டு சே ஹியர். சோ பிரம்மா வந்து ஒரு 100 நம்ம பார்த்தோம் இல்லையா, சதம் திவ்ய வருஷம் இது பண்ணால ஸ்பிரிச்சுவல் மென்டல் எல்லா பவரும் இருக்கனால, அதனால அவரே வந்து ஸ்ட்ரென்த் வந்து அந்த காற்று அந்த தண்ணீர் எல்லாத்தையும் அவரே குடிக்கிறாராம். ஓகே, தவைவ கிருப்பையா புன சரோஜின் தவைவ கிருப்பையா புன சரசிஜேன தனைவ ச பிரகல்ப்ய புவனத்ரயீ பிரவவ்ருதே பிரஜா நிர்மிதௌ ததாவித கிருபாபரோ குருமருத்புராதீஸ்வர த்வமாசு பரிபாஹி மாம் குருதயோக்ஷிதை ரீக்ஷிதைஹி. தவைவ கிருப்பையா, தவையேவ கிருப்பையா, உன்னுடைய கிருபையால மட்டுமே, உன்னுடைய தவ கிருப்பையா ஏவ, தவைவ கிருப்பையா புனக சரசிஜேன தனைவ சக. ஓகே, சரோஜினே தேன சரசிஜேன ஏவ, தேன சரசிஜன லோட்டஸ் நம்மளுக்கே தெரியும். ஓகே, சோ என்ன ஆயிடுத்தா, புனக சக யாரு, புனக அந்த பிரம்மா, தவ கிருப்பையா ஏவ உன்னுடைய கிருபையாலேயே, தேன சரசிஜேன ஏவ புவனத்ரயீ பிரகல்பிய. அப்ப என்ன பண்ணிருக்கார், பிரஜா நிர்மித்தௌ பிரபவ்ருத்தே. அவ்வளவுதான், இதுதான் முதல் இது, பிரபவ்ருத்தே. விருத்தேனா it happens, விருத்து தாத்து, நம்ம வர்த்ததே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பிரவர்த்தே. So what he was doing here, he was உன்னுடைய கிருபையால, உன்னுடைய ஹெல்ப்பால, ஓகே, நீதான் அவருக்கு எல்லா பலமும் கொடுத்தை. அதனால அந்த லோட்டஸிலிருந்தே வந்த அந்த பிரம்மா புவனத்ரயீ பிரகல்பிய, அவர் வந்து என்ன பண்ணிட்டார், 3 உலகங்களையும் நிர்மாணம் பண்ணினார். எப்படி பண்ணினார், பிரஜா நிர்மித்தௌ, பிரஜா எல்லா விதமான, இந்த இடத்துல பிரஜானா மக்கள் மட்டும் கிடையாது, 3 உலகங்களிலையும் ஒரு சின்ன புழு பூச்சியிலேருந்து ஆரம்பிச்சு the greatest, from the lowest creature to the highest creature, அதான் பிரஜா. 3 உலகங்களிலும் அவர் நிர்மித்தவனும். பிரவிருத்தவுனா இந்த இடத்துல வந்து he was keeping himself busy. அவர் வந்து தன்னைத்தானே பிஸியா வச்சிருந்தார். அவர் தன்னைத்தானே வந்து அந்த காரியத்திலேயே அவரே செஞ்சுட்டே இருந்தாங்க. எதுல, 3 உலகத்தையும். ஏன்னா கடவுள் தான் அவருக்கு எல்லாமே கொடுத்துட்டாரு, எல்லா வேதங்களும் கொடுத்துட்டாரு, அவளுக்கு எல்லா
இன்டலெக்சுவல் வே ஆஃப் டூயிங், நிர்மாணம் பண்ணறதுக்கு எல்லாமே கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணிட்டார், 3 உலகங்களையும் கிரியேட் பண்ணிட்டார். ஓகே, அப்ப இவர் என்ன சொல்றார், ததா வித கிருபா பரோ குரு மருத்புராதீஸ்வர த்வமாசு பரிபாஹி மாம் குருதயோக்ஷிதைரீக்ஷிதை. ஹே குரு மருத்புராதீஸ்வர. இப்போ பட்டத்திரி வந்து சொல்லணும் இல்லையா, பட்டத்திரி சொல்ற குரு மருத்புராதீஸ்வர, மருத்புராதீஸ்வர, குரு மருத்புரா, குரு மருத். சோ குருவாயூரப்பா, குரு ஆதீஸ்வர, குரு குரு மருத்புராதீஸ்வர. சோ குருவாயூர்ல இருக்கவரே, குருவாயூரப்பனே, ததா வித கிருபா பரஹத்வம். ஓகே, கிருப்பா, அந்த கிருப்பையால, ததா விதஹ விதா கிருபா பரஹ துவம் குரு தயோக்ஷிதைஹி ஈக்ஷிதைஹி ஆஷு மா பரிபாஹி. நீ இப்படி கருணையோட இருக்கியே இந்த குருவாயூரப்பனே, ஓகே, நீ என்ன பண்ணிட்ட, நீ உன்னுடைய கருணையால அந்த பிரம்மாவுக்கு நீ எல்லாமே கேட்டதெல்லாம் கொடுத்து அவரை 3 உலகமும் படைக்கத்தக்கன அவரை நீ பண்ணிட்டியே. அப்படிப்பட்டவருக்கு வந்து நீ எனக்கு ஏன் பண்ணக்கூடாது, நீ எனக்கு என்ன பண்ணு, நீ உன்னுடைய அந்த கருணையால ஈக்ஷித்தை, ஈக்ஷித்தை உன்னுடைய பார்வையினால, ஆஷு, ஆஷுனா சூன், ஆஷுத்வம், ஆஷு பரிபாஹி மாம் குரு தயோக்ஷிதை ஈக்ஷிதைஹி, குரு தயோக்ஷிதைஹி. அதாவது அந்த அந்த தயா, எந்த தயையால, எந்த தயாவால நீ பிரம்மாக்கு எல்லா கருணையால, எந்த பிரம்மாக்கு நீ எல்லா வேணுங்கிற வரங்களையும் கொடுத்து இந்த 3 உலகங்களையும் படைக்கிறதுக்கு உண்டான ஆற்றல் எல்லாத்தையும் கொடுத்தையோ, அதே அந்த பார்வையாலேயே, அதே பார்வையால, அதே ஈக்ஷிதைஹி அந்த பார்வையாலேயே சீக்கிரமா, ஆஷு, ஆஷுனா சூன், சீக்கிரமா மாம் பரிபாஹி, பாஹி மாம் என்னையும் பரிபாஹி, என்னையும் வந்து நீ காப்பாற்றுவாயாக. சோ வாட் யூ ஹவ் டன், நீங்க வந்து உன்னுடைய கருணையாலதான் பிரம்மா வந்து இந்த 3 உலகங்களையும் அந்த லோட்டஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு அவர் 3 உலகங்களையும் கிரியேட் பண்ண போறார். அவருக்கு நீ கொடுத்த வேலைய அவர் வந்து செஞ்சுட்டு இருக்கார். சோ நீ இந்த குருவாயூரப்பா, நீ இவ்வளவு கருணை உள்ளவனா இருக்கியே, இந்த கருணை கண்களால என்னையும் நீ பார்க்க கூடாதா, என்னையும் நீ வந்து சீக்கிரமா என்னையும் வந்து நீ உன்னுடைய கருணையால பார்த்து நீ என்னையும் காப்பாற்றுவாயாக, ரட்சிப்பாயாக, பரிபாஹி அப்படிங்கிற. ஓகே, so this is, I think we are done with the 9th dashakam today. Yeah, stop the recording.